வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, உணர்வுகளோடு விளையாடும் விளையாட்டுக்கள். நம்மளோட உணர்வுகளோடு யார் விளையாடுவா? நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, நம்மளுடைய உறவுகள், நண்பர்கள், சமூகத்தில், நம்ம வேலை செய்யக்கூடிய இடத்துல, அதே மாதிரி காதலர்களுக்கு இடையில், இது மாதிரி நிறையா இடங்களில் இந்த உணர்வுகளுக்கான விளையாட்டுக்கள் இருக்கும். அப்போ இது எல்லாருமே விளையாடுவாங்களா அப்படின்னா எல்லாருமே எல்லாம் கிடையாது, ஒரு சிலர் மட்டும் விளையாடுவாங்க. ஆனால் இதை பற்றிய நமக்கான ஒரு விழிப்புணர்வு தேவைப்படுது. இந்த உணர்வுகளோடு விளையாடுவதன் மூலமாக ஒரு குற்ற உணர்ச்சியை உருவாக்கி அந்த குற்ற உணர்ச்சியின் உருவாவதன் மூலமாக அவங்களோட காரியத்தை சாதிச்சுக்கிறது. இது இன்றைய சமூகத்தில் நிறையா இருக்குது. இன்றைக்கி மட்டும் கிடையாது, ஏற்கனவே இருந்திருக்கு. இன்றைக்கி சற்று அது அதிகமாக இருக்குது. அதில் அவங்க பயன்படுத்தக்கூடிய யுத்திகளில் ஒரு 5 யுத்திகளை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். அதில் முதல் யுத்தி அப்படின்னா அன்பை ஆயுதமாக பயன்படுத்துவது. அன்பை ஆயுதமாக எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, பழகின புதுசில், ஒரு உறவு ஏற்பட்ட புதுசில் அதில் அன்பை கொட்டி தீக்கிறது. அதை நம்ம அப்படியே அதில் திளைத்து போகும் அளவிற்கு, லயித்து போகும் அளவிற்கு அதில் அவ்வளோ அன்பு. இந்த அன்பை தவிர இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை, இவங்க மாதிரியான அன்பானவங்க கிடைக்கிறதுக்கு நம்ம கொடுத்து வச்சுருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கான அன்பு கிடைக்கும். அப்போது இந்த அன்பு தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அது படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அல்லது அந்த அன்பில் ஒரு சின்ன ஸ்பேஸ் விடுற மாதிரி, ஒரு கேப் விடுற மாதிரியான ஒரு நிலையை அவங்க உருவாக்குவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த அன்பிற்காக இயங்க ஆரம்பிப்போம். அந்த அன்பிற்காக இயங்கக்கூடிய நிலை அந்த இடம்தான் அவங்களுடைய காரியத்தை சாதித்து கொள்வதற்கான இடமாக மாறிடும். இதுவும் நம்ம நிறைய இடங்களில் நாமளே அதை அனுபவிச்சிருப்போம். அப்போ நம்ம இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, எந்த ஒரு நபர் ஆரம்பத்தில் நமக்கு கொடுத்த அன்பில் இருந்து குறையாமல், சற்றும் மாறாமல் தொடர்ச்சியாக யாரால் கொடுக்க முடியுதோ அவங்க தான் உண்மையான அந்த உறவு வட்டத்துக்குள்ளே இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அப்போது ஆரம்பத்தில் இருந்த அன்பு அப்படியே இருக்குமா அப்படின்னா அப்படியெல்லாம் இருக்காது. படிப்படியாக அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தான் செய்யும். ஆனாலும் எந்த ஒரு சூழல் வருது, இக்கட்டான சூழல் வரும்போது மீண்டும் அந்த அன்பு நிலைத்து நிற்கும். அது ஒரு வாரத்திலேயோ, ஒரு மாதத்துலேயோ, ஒரு வருஷத்துலேயோ முடிந்து போகக்கூடியதாக இருக்காது. அந்த நட்பு வட்டம் அந்த அன்பு வட்டம் காலகாலத்துக்கு எப்போவுமே ஒரு கன்சிஸ்டன்சியாக, தொடர்ச்சியாக அது இருக்கும். அதை வச்சு தான் நம்ம அதை கண்டுபிடிக்கலாம். யார் இந்த அன்பை ஆயுதமாக பயன்படுத்துகிறாங்களோ அந்த இடத்துலேருந்து நாம் விலகிக்கலாம். அது என்ன அப்படின்னா, நாம் நமக்குள்ள ஒரு குற்ற உணர்வை உருவாக்காமல், ஒரு அன்பிற்கான இயக்கத்தை உருவாக்காமல், ஒரு மனதளவில் பாதிப்பை ஏற்படுத்தாமல் நாம் வெளியில் வர்றதுக்கான ஒரு வழி. இரண்டாவது, அமைதியை உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு யுத்தி. அமைதியை ஒரு யுத்தியை அவங்க எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, ஒரு நல்ல அன்பு இருக்கும், ஒரு உறவு வட்டம் நல்லா போய்கிட்டு இருக்கும், நல்லா பழகிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் நமக்குள்ள குற்றம், அவங்களுடைய நோக்கமே என்ன? குற்ற உணர்வை உருவாக்குவது தானே. அப்போ நமக்குள்ளே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிரியேட் ஆகிற மாதிரி, ஒரு சின்ன தவறை கூட பெரிதாக்கி பேசுகிற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்குறது. அப்போது அது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு சண்டை மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். அப்போ டக்குன்னு அமைதியாகிடுவாங்க. அப்போ அமைதியாகிட்டு கொஞ்ச நாள் அப்படியே பேசாமல் இருக்கிறது. இல்லைன்னா என்ன பண்ணுறோன்னா, இப்போ நிறையா பயன்படுத்துகிறாங்கல்ல, அது எல்லா வட்டத்துலேயுமே இருக்குது. உடனே காதலி அப்படின்லாம் நினச்சிட வேண்டாம், எல்லா வட்டங்கள்லேயுமே இருக்குது. அதாவது செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறது, பிளாக் பண்ணிடுறது, இந்த மாதிரியான இல்லை மெசேஜ் அனுப்புனா அதை பார்க்குறதில்ல, கண்டுக்கிறதில்ல, அமைதியாக போகிறது. ஒருத்தரை கண்டுக்கிடாமல் அமைதியாக போகிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அவங்களுக்குள்ள மிகப்பெரிய ஒரு குற்ற உணர்வை ஏற்படுத்தும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, அவங்க அந்த நேரத்தில் அவங்களுடைய எதிர்பார்ப்பை வெளிப்படுத்த ஆரம்பிப்பாங்க. ஓஹோ, இதனால தான் இவங்க சண்டை போட்டாங்க, இதனால தான் இவங்க அமைதியாக போய்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சூழலை உருவாக்குவாங்க. அந்த இடத்துல தான் நமக்கான ஒரு விழிப்புணர்வு தேவைப்படும். சரி, அப்போ இதை நம்ம எப்படி கையாளுறது அப்படின்னா, நாமளும் அமைதியாக போகிறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா இவங்க இந்த அமைதியை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த இடத்துல நாமளும் அமைதியாக போயிடுறது நல்லது.
இந்த அமைதியை ஆயுதமாக பயன்படுத்துவது அப்படிங்கிறது வந்து தொடர்ச்சியாக இருந்தால் மட்டும்தான் இப்போ நான் சொல்கிறது பொருந்தும். இது வந்து அமைதியாக போகிறது, சண்டை வந்தால் அமைதியாக போகிறதுங்கிறது எல்லாருக்குமே இயற்கையான ஒன்று தான். ஆனால் ஆயுதமாக பயன்படுத்தி நமக்குள்ள குற்ற உணர்வை உருவாக்கி அவர்கள் காரியத்தை சாதிக்கின்றார்கள் என்பது புரிய வந்தால் நாமளும் அமைதியாக சென்று விடலாம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அடுத்த யுத்தி என்ன அப்படின்னா, தன்னை வந்து ஒரு பாதிக்கப்பட்டவர் போல காமிச்சுக்கிறது. இது எல்லா வட்டத்துலேயுமே இருக்கும். இப்போ நான் பேசக்கூடிய வட்டம் வந்து ஒரு குறிப்பிட்ட வட்டம், அதாவது கணவன் மனைவி வட்டம், காதலர்கள் வட்டம், நட்பு வட்டம் அப்படின்னு தனியெல்லாம் பிரித்து பார்த்துட வேண்டாம். எல்லா வட்டத்துலேயுமே இருக்கும். தன்னை வந்து பாதிக்கப்பட்டவர் போல காமிச்சுக்கிறது, நமக்காக அவங்க நிறையா தியாகம் செஞ்சது மாதிரியும், இந்த நம்மளோட நட்பு உருவானதுனால மட்டும்தான் அவங்க வந்து நிறையா பாதிக்கப்பட்டிருக்க மாதிரியும், இந்த உறவுனால தான் நான் நிறையா இழந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணிவிட்டு தன்னை வந்து ஒரு தியாகி மாதிரி காமிச்சிட்டு நம்மக்கிட்ட ஒரு குற்ற உணர்வை உருவாக்க முயற்சிப்பாங்க. அதுக்கு பின்னால் என்ன இருக்குன்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். அவங்களுடைய காரியத்தை சாதித்து கொள்வது. அப்போ குற்ற உணர்வை எப்படி உருவாக்குவாங்க அப்படின்னா, நான் உனக்காக இவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கேன், உன்னால் நான் இவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கேன், ஆனால் நீ எனக்காக எதுவுமே செய்கிறதில்ல, நீ என்னைய கண்டுக்கிறதில்ல, எனக்கான நேரம் ஒதுக்கிறதில்ல, நான் கால் பண்ணால் கூட நீ அட்டன் பண்ணுறதில்ல. இந்த மாதிரியான அடுக்கடுக்கான விஷயங்களை நம்ம உணர்வுகளோடு விளையாண்டு திணிச்சிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நாம் எங்கே இருக்கோம், எந்த இடத்துல இருக்கோம், நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லாமே அவங்களுக்கும் தெரியும், அந்த நியாயம் புரியும். இருந்தாலும் அவங்களுடைய நோக்கம் பின்புலம் காரியம் சாதித்து கொள்ளல். அப்போது இந்த விஷயத்தை அதாவது இவங்களுக்கு நாம் எந்த இடத்துல இருக்கோம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்தும் இது அடுக்கடுக்காக இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். இதுக்கான விழிப்புணர்வில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, தன்னை தியாகியாகவும் தன்னை பாதிக்கப்பட்டவராகவும் நினைத்து கொள்வது என்பது அவரோட வேலை. அதுக்கு நாம் பொறுப்பு கிடையாது. அதை நாம் உள்வாங்காமல் இருந்தாலே நமக்கு சிறப்பான ஒன்றாக அமைந்திருக்கும். அடுத்து வந்து செய்த தவறை திரும்ப திரும்ப சொல்லி காண்பித்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. எல்லா உறவுகளுக்குள்ளேயுமே தன்னை அறிந்தும் அறியாமலும் சின்ன சின்ன தவறுகள் செய்வதற்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்கும். அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சுமூகமான சூழல் போய்கிட்டே இருக்கும். அப்போ அந்த கட்டத்தில் வந்து இவங்களுக்கு ஒரு தேவை வரும். ஒரு தேவை வந்த உடனே அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஏற்கனவே ஒரு வருஷத்துக்கு முன்னாலேயோ அல்லது ஒரு 6 மாதத்துக்கு முன்னாலேயோ ஒரு மாதத்துக்கு முன்னாலேயோ செஞ்ச ஒரு சின்ன விஷயத்தை பெரிதாக்கி அந்த நிகழ்வை உள்ளே கொண்டுட்டு வந்து பேச ஆரம்பிச்சுட்டு அதை வந்து குற்ற உணர்வாகவும் நமக்கு வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ நமக்கு வந்து தொடர்ச்சியாக நம்ம அந்த ஏதோ ஒரு சமயத்தில் செய்த சிறு குற்றத்தை திரும்ப திரும்ப சொல்கிறது மூலமாக நமக்கு வந்து ஒரு கோபம் உணர்வை தூண்டுறது. இதுவும் ஒரு வகையான விளையாட்டு. இதுலேயும் நமக்கு வந்து நிச்சயமாக ஒரு விழிப்புணர்வு வேணும். என்ன எப்படி இதை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, எப்பெல்லாம் இவங்க வந்து நம்மளுடைய பழைய குற்றங்களை வந்து திரும்ப திரும்ப சொல்லி காமிக்க ஆரம்பிக்கிறாங்களோ அதனுடைய முடிவில் இவங்க வந்து நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாலே அந்த குற்றங்களை சொல்லி காமிக்கும்போது நம்ம அமைதியாக இருந்துடலாம். அப்படி இல்லை அப்படின்னா இது தேவையில்லை அப்படின்ட்டு விலகி போவது சிறந்தது. அடுத்த யுக்தி என்ன அப்படின்னா, நமது உணர்வுகளை நம்மளையே வைக்கக்கூடிய ஒரு யுக்தி. அதை ரொம்ப பக்காவாக பண்ணுவாங்க. அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு செஞ்சுருப்பாங்க. அந்த தவறை வந்து நம்ம சுற்றி காமிப்போம். இன்னும் பொறுப்பாக வந்து அதிலிருந்து வெளியே வருவதற்கான சில ஆலோசனைகளையும் நம்ம கொடுக்கக்கூடிய நிலையெல்லாம் இருக்கும். ஆனால் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த தவறு நடக்காத மாதிரியும் இது வந்து இன்றைக்கி சாதாரணமான ஒரு விஷயம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம மண்டையில் திணிக்கிறதுக்கு அவங்க என்ன யுக்தி பயன்படுத்துவாங்க அப்படின்னா, நீ ரொம்ப யோசிக்கிற, நீ வந்து மனதளவில் நீ ரொம்ப உனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, ஏன் இவ்வளவு அதீதமாக யோசிக்கிற, நீ கொஞ்சம் யோசிக்கிறத கொஞ்சம் கம்மி பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து திரும்ப திரும்ப சொல்லும்போது நாம் எதுவும் ரொம்ப யோசிக்கிறோமோ, இது ஒன்றும் தப்பு இல்லையோ, இதை தான் நம்ம மிகப்பெரிய ரொம்ப பெருசுப்படுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோமோ, நாம் தான் பைத்தியக்காரத்தனமாக இருக்கோமோங்கிற ஒரு நிலைக்குள்ளே நம்ம வந்து தள்ளப்பட்டுருவோம். அப்போது தவறு யார் செய்தாலும் தவறு தான்.
அந்த தவறை நம்ம சுட்டி காமிக்கிறோம் அப்படின்னா யார் அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்களோ அதுதான் சிறந்த ஒரு உறவு ஓட்டமாக இருக்கும். அப்போ இதில் இவங்க இந்த மாதிரி திரும்ப பேசுகிறாங்க அப்படின்னா மறுபடியும் அந்த தவறை செய்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள். ஏன்னா தான் செஞ்ச தவறை அவங்க உணராமல் ஏற்றுக்கிறாம அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நியாயப்படுத்துகிறாங்க. அப்படிங்கிற எந்த உறவு நியாயப்படுத்துதோ அந்த உறவு மீண்டும் அந்த தவறை செஞ்சு அந்த தவறுகள்னால மனதளவில் அதிகமாக பாதிக்கப்படும் நபர் நாமத்தான் இருப்போம். இதுவும் உணர்வுகளோடு விளையாடக்கூடிய விளையாட்டுகள் ஒன்று. இந்த 5 விதமான யுத்திகள் அவங்க பயன்படுத்தக்கூடிய யுத்திகள் நம்ம பார்த்தோம். இந்த 5 விதமான யுத்திகளும் தனித்தனி நபர்கள்ட்ட தனித்தனியாக இருக்கும். சில நேரங்களில் இந்த 5 யுத்திகளும் ஒரே நபர்கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒட்டு மொத்தமாக அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறது நல்லது. தனித்தனியாக இருக்குது ஒருத்தர்கிட்ட, இப்போ அந்த 5 யுத்திகளில் ஒருத்தர்கிட்ட 1 மட்டும் இருக்குது அப்படின்னா நம்ம அந்த யுத்தியை எடுத்து சொல்லலாம். ஏன்னா ஒருத்தர்கிட்ட இந்த 5 யுத்திகளில் ஒருத்தர்கிட்ட 1 மட்டும் இருக்குது அப்படின்னா அவருக்குள்ளே அது அறியாமல் வந்த ஒரு விஷயமாக இருக்கும். அவர் பழகின இடமாக இருக்கலாம், வளர்ந்த இடமாக இருக்கலாம். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. பர்பஸாக அவங்க பண்ணுறதா இருக்காது. ஏன்னா அவங்கள மாற்ற முயற்சிக்கலாம். ஆனால் அந்த 5 யுத்தியும் ஒருத்தர்கிட்ட இருக்குது அப்படின்னா அவங்க பர்பஸாக பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அதனால் இந்த இடத்துல நிச்சயமாக நமக்கு ஒரு விழிப்புணர்வு அவசியம். நன்றி.